ஹரே கிருஷ்ணா. துவாரகா நகரத்தில் அரண்மனைகள் பொன்னால் பூசப்பட்டிருந்தாலும் அதன் செழிப்பு பகவானின் அழகால் தான் வீசியது. அந்த நகரின் மத்தியில் அழகிய சிம்மாசனத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அமர்ந்திருந்தார். கிருஷ்ணரின் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. ஆனாலும் உள்ளத்தில் ஏதோ ஒரு ஏக்கம். சற்று நேரத்தில் தெய்வீக முனிவர் நாரதர் அங்கே வந்தார். கேசவா, உம்முடைய மனதை என்ன ஆக்கிரமித்திருக்கிறது என்று கேட்டார். கிருஷ்ணர் மெதுவாக சிரித்தார். நாரதா, ராமாயணத்தின் கதை திரும்பவும் கேட்க எனக்கு ஆசையாக உள்ளது. நான் ராமனாக இருந்த நாட்களை, சீதையின் பிரிவின் வேதனையை, அனுமானின் பக்தியை, இவற்றை நினைத்தால் என் இதயம் உருகுகிறது என்றார். நாரதர் உடனே ஒரு நன்றாக அறிந்த பக்தரின் பெயரை கூறினார். துவாரகாவில் குசுமா சர்மா என்ற ஒரு மகான் இருக்கிறார். அவர் ராமாயணத்தை தன் இதயத்தால் உணர்ந்து பாராயணம் செய்கிறார். கிருஷ்ணர் உடனே குசுமா சர்மாவை சந்திக்க விரைந்து செல்கிறார். அவர் அரசர் போல செல்லவில்லை. ஒரு சாதாரண கண்ணன் போல வேடமிட்டு அவரது திருமேனியில் மணல் தடவி எளிமையாக பக்தரின் இல்லத்திற்கு செல்கிறார். அந்த எளிய குடிசையில் குசுமா சர்மா எண்ணெய் விளக்கின் மந்த ஒளியில் அமர்ந்து ராமாயணத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தார். கிருஷ்ணர் ராமாயணத்தை அந்த பக்தரின் வாயால் கேட்டுக்கொண்டிருந்தார். தசரத மகாராஜாவின் மகன்களில் ஸ்ரீராமர் சந்திரனின் ஒளியை போல திகழ்ந்தார். கிருஷ்ணர் மௌனமாக கேட்டுக்கொண்டே இருந்தார். ராமனின் துயரம், சீதையின் நினைவு, அனுமான் பக்தி என்று ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்குள் ஒரு நினைவாக எழுந்தது. பாராயணத்தில் ராமரின் துயரமான தருணம் வந்தது. ராமர் காட்டில் அலையும் தருணம், சீதா சீதா என்று அழைக்கும் தருணம். அந்த கணத்தில் கிருஷ்ணர் துடித்தார். அவரது உள்ளம் அதிர்ந்தது. கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அந்த வேதனையை மீண்டும் உணர்ந்து அவர் மயக்கமடைந்து விழுந்து விட்டார். துவாரகா அரண்மனையில் ருக்மிணி தேவி திடீரென்று மனதில் ஒரு அதிர்வை உணர்ந்தார். பகவான் எங்கே, என் பகவான் கிருஷ்ணர் எங்கே என்று அவரை தேடி சென்றார். ருக்மிணி தாயார் குசுமா சர்மா இடத்தை அடைந்தபோது கண்ணன் திருமேனியில் கிருஷ்ணர் மண்ணில் விழுந்திருந்தார். கோவிந்தா என்று அழைத்தபோது கிருஷ்ணர் விழித்தார். ருக்மிணி, நான் ராமாயணத்தில் மூழ்கிவிட்டேன். ராமரின் துயரம், அனுமான் பக்தி, இதனை என்னால் மறந்துவிட முடியவில்லை என்றார். ருக்மிணி தாயாரின் கண்களில் நீர் வந்தது. கிருஷ்ணர், அவரே ராமர். ஆம். அப்போது கிருஷ்ணர் தன் தெய்வீக வடிவத்தை வெளிப்படுத்தி பக்தனுக்கு ஆசிர்வாதம் வழங்கினார். குசுமா சர்மா, உன்னுடைய பாராயணம் பக்தியில் நிரம்பியுள்ளது. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்னை நேசிக்க வைக்கிறது என்றார் கிருஷ்ணர். பகவான் நேரில் வந்து தன் பாராயணத்தை கேட்டார் என்று குசுமா சர்மா நெகிழ்ந்து விழுந்தார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இன்று கூட பக்தியுடன் ராமாயணத்தை பாராயணம் செய்பவர்கள் உள்ளத்தில் பகவான் கிருஷ்ணர் சென்று கேட்கிறார். அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறார். எப்போதும் ஸ்ரீராமனையும் ஸ்ரீ கிருஷ்ணனையும் நினைத்து வாழ்வோம். ஹரே கிருஷ்ணா.